டே 1 திருவனந்தபுரம் ஜூவும் லூலு மாலும் போனோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி ரூம் டூர் பார்க்கலாம். நாங்கள் தங்கியிருந்த பிளேஸ் நேம் ஹோட்டல் வெங்கடேஸ்வரா. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப நியர்பை தான். 10 மினிட்ஸ் கிட்ட தான் ஆகும். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் கூட தான். நீட்டாகவும் க்ளீனாகவும் இருந்துச்சு. ரொம்ப காம்பேக்டாக இருந்துச்சு. நாங்கள் 2 ரூம் புக் பண்ணியிருந்தோங்க. பர் டே ரூம் ரெண்ட் வந்து 970 வந்துச்சு. கீழே ஹோட்டல் கூட இருக்குது. அங்கே ஃபுட் வந்து அவ்வளோ சூப்பராக இல்லை, ஆனால் ஓகே தான். நாங்கள் ஜூக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம். தோசை வந்து கிறிஸ்பியாகவே இல்லை. திருவனந்தபுரம் ட்ரிப் வந்து எங்கள் அத்தை மாமா கூட தான் போயிருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் டைம் தோசை பூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். கடலக்கறி காலையில் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. தண்ணி எல்லாம் ஹாட் வாட்டராக கொடுத்தாங்க. ஏன்னா மழை வேற தூரிக்கிட்டே இருந்ததுக்கு நல்லா இருந்துச்சு. ஏன்னாக்கா அவங்க சாப்பிட்ற 2 வாய் தோசைக்காக வெயிட்டிங்கு. ஹஸ்பண்ட் பிஸியாக யூடியூப் உருட்டிட்டு இருக்காரு. எனக்கு சூடாக தண்ணி இருக்கனால 1 வாய் தோசை 1 வாய் தண்ணின்னு குடிச்சு விளையாண்டுட்டு இருந்தா. பட்டுக்குட்டி அவளே உட்காந்து ஹோட்டலில் சாப்பிட ரொம்ப ஆசைப்படுவா. குட் கேர்ள். No, no, no. என்னண்ணா நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து ஜூவும் பக்கத்தில் தான். ஆட்டோலே கிளம்பிட்டோம். ஜூ ஓப்பன் பண்ணும்போதே ஃபஸ்ட் ஆளாக வந்தாச்சு. நாங்கள் இன்னைக்கு மழை பெஞ்சிருந்தனால கிளைமேட் ஜில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாரு அந்த என்ன பண்ணுதுன்னு. பாகுபலி மாடு சண்டா போடுது. கரெக்டாக பக்கத்தில் வரும்போது மயில் சூப்பராக தோகையை விரிச்சிட்டு டான்ஸ் ஆடிச்சு. அது அவ்வளோ சவுண்டாக கத்துச்சு. சவுண்டாக கத்துறது பார்த்துட்டு அஞ்சனா ரொம்ப பயந்துட்டா. ஒயிட் ஃபீமேல் பீகாக் வேறு அங்கே இருந்துச்சு. அதுவும் அழகாக இருந்துச்சு. நாங்கள் ஆந்தை பார்த்தோம். ஆந்தையும் கண்ணை உருட்டி உருட்டி பார்க்குதுன்னு பாப்பாவும் ரொம்ப பயந்துக்கிட்டே சொன்னான். நெக்ஸ்ட்டு நாங்கள் ரிங் நெக் பேசன் பார்த்தோம். அது 2 கூட வச்சுருந்தாங்க. எதுக்குன்னு பார்த்தா அது வந்து ஒரு இது வந்து முட்டை போடுறதுக்கு அடை காத்துட்ருக்கு. ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக இருந்துச்சு அந்த இடமே. நெக்ஸ்ட்டு நாங்கள் சீ ஈகிள் பார்த்தோம். செம்மையாக கொளுத்த குட்டியாக இருந்துச்சு. அங்கே வேலை பார்க்குறவங்க இருந்தால் கூட அது பயப்படவே இல்லை. இது செம்ம ஹைட்டாக இருக்குது. அவ்வளோ ஹைட்டான மரம். நாங்கள் காரியல் பார்த்தோம். அதோட வாயை அவ்வளோ ஷார்ப்பாக இருந்துச்சு. அஞ்சனா திறக்குது கண்ணை திறக்குது. கண்ணை திறக்குது அஞ்சனா. கண்ணு எங்க இருக்கு? ஆமா உயிரோட தான் இருக்கு. சும்மா லாட்டா விளாண்டுட்டு இருக்கோம். கண்ணை மூடி சொல்லு. யாரை சாப்பிடன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னா ஃபிஷ் ஈட்டிங் crocodileன்றனால அந்த பாண்டுக்குள்ளே ஃபிஷ் நிறையா போட்டிருந்தாங்க. அதை வந்து அந்த நாரை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இந்த செக்ஷனில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருந்துச்சு. நிறைய இது நெஸ்டிங்க்கு கூடு கட்டி வச்சுருந்துச்சு. அவ்வளோ சவுண்டாக கத்திக்கிட்டே இருந்துச்சு. நம்ம ஜுராசிக் வேர்ல்ட் மூவியில் பார்க்குற மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பறந்துக்கிட்டே இருந்துச்சு. அவங்கவுங்க ஃபேமிலி கூட அழகாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. சண்டை போடுறதுக்கு பாடுறா. முட்டை போட போகுது. பெலிகன்லாம் அவ்வளோ ஸ்லோவாக மெதுவாக என்ஜாய் பண்ணி ஸ்விம் பண்ணிட்டு இருந்துச்சு. நான் அவ்வளோ ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் கொடுத்துமே அவ்வளோ ஸ்லோவாக வருது. குட்டியும் இதில் மிரர் இருக்கிறனால நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். வலை இருந்தால் கூட கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்தா. இந்த ஓட்டர்ஸ்லாம் துருன்னு சூட்டிக்கா சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்துடும். பாட்டு பாடு மறுபடியும் பாட்டு பாடு. பாட்டு பாடு. கரடி மாமா கரடி மாமா கரடி மாமா கரடி மாமா கரடி மாமா எங்க வரீங்க? கேள அந்த வீடு வச்சிட்டு காட்டுக்குள்ள வீடு இருக்கு, அங்க போறேன். இல்லடி காங்கட்டிட்டு தம்பி போகலா அண்ணி கோயிலுக்கு போய் ஃபோன் போடுறேன். நான் பிஸியா இருக்கேன். இது பிஸியா இருக்கேன் அப்படிங்க. மாசாக்கா எங்கே கேளு. மாசாக்கா அந்த பக்கம் இருப்பா. மாசாக்கா ஏய் சவுண்டா கட்டஞ்சன பயப்படுறா ரொம்ப. கூப்பிடு. கூப்பிடுறா வந்து
பட்டுக்குட்டிக்கு ஜூவில் கரடியை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தா. நீ இன்னும் சவுண்டா கூப்பிடு, இன்னும் சவுண்டா கூப்பிடு. எங்க இருக்கீங்க கேளு. அண்ணாச்சி பழம் அவ்வளோ அழகா கொத்து கொத்தா காய்ச்சிருந்துச்சு. நாங்கள் ரைனோசரஸ் பார்த்தோம். எப்படி சாப்பிடுது பாரு. கும்பலம் விட்டுட்டாங்க பாவம். இவ்வளவு இடையே ஒரே வேலை சாப்பிட்டு காலை எவ்வளோ பெருசா இருக்கு. அது காலில் புண்ணு வேற ஏதோ இருக்கு. தண்ணிக்குள்ளே நிற்கிது இல்லை, அதுவே இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. கீழே எப்படி சாப்பிடுவாரு. கண்ணு தைக்காத சரி. இப்போ போட்டா பஸ் பாரு. பாருங்க மானே இங்க போ திரும்பி போ. ஆமா திரும்பி போ சொல்லு பாப்பா, தைரியமா சொல்லு. திரும்பி ஏய் இங்க பாரு, பாப்பா சொன்னோனே கேட்டுச்சு. போ அப்படி திரும்பி பார்க்காம போ அப்படி போ. நீ சொல்லு பாப்பா. ஆமா அஞ்சா நான் சொன்னோனே போயிடுச்சு. ஆமா இரு மறுபடியும் வான்னு சொல்லுவோமா. அம்மா நம்ப மாட்டேங்கிறாங்க, நம்ம சொல்லி தான் போச்சா. ஹிப்போபோட்டமஸ் எல்லாமே ஃபேமிலியாக நல்லா ஜாலியாக தண்ணிக்குள்ளே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட கண்ணு தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கா நீ என்ன சார் நீ சொல்ற? கீழே உணிஞ்சிருமா கனி அந்த ஓட்டு வழியா? போலீஸ் தான் காப்பாற்றணுமா? ஒண்ணு உள்ளே கிடக்கு. அப்படியா? ஆமா கீழே விழுந்துருச்சுடா பட்டு. அங்கே மான் வெரைட்டிஸ் நிறையா பார்த்தோம். இதை பார்த்தோன்னே அப்படியே நம்ம பாகுபலியில் வர மாடு தான் ஞாபகம் வந்துச்சு. அவ்வளோ மசில்ஸோட சூப்பராக இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப ஜைஜான்டிக்காக இருந்துச்சு. இது ரெண்டு ஃபைட் பண்ணால் நடுவில் குட்டியோண்டா அது ஒன்று வந்து ஃபைட் பண்ண ரெடியாக இருக்குது. இதுக ஃபைட் பண்ணும்போதே அந்த ஹார்னோட சத்தமே அவ்வளோ சூப்பராக கேட்குது. நெக்ஸ்ட்டு நாங்கள் புலி பார்த்தோம். புலி பார்க்கும்போது அவ்வளோ ஜைஜான்டிக்காக செம்மையாக இருந்துச்சு. புலியோட பேர் மானுவா. ஆனால் இந்த புலி எதுக்குன்னே தெரியல, சுகர் வந்த பேஷண்ட் மாதிரி ஒரே வாக்கிங்லேயே மூமெண்ட்லேயே இருந்துச்சு. டிஸ்கவரி சேனலில் பார்க்கும்போது எல்லா அனிமல்ஸுமே ரெஸ்ட் எடுக்க ஒத்துக்கிட்டே தான் இருக்கும், மூமெண்ட்லேயே இருக்காது. இதுதான் ரொம்ப மூமெண்ட்லேயே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஜூவில் சீட்டா மட்டும் 3 இருந்துச்சு, அதுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம் வச்சுருந்தாங்க. இது வந்து கழுத புலி சைலண்ட்டாக உள்ளே இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்குறது ஒயிட் டைகர், அதுவும் மூமெண்ட்லேயே இருந்துச்சு. ஒயிட் டைகரோட கண்ணு கூட அவ்வளோ ஒயிட்டாக இருந்துச்சு. வீடியோவில் அவ்வளோ இதாக தெரியலை, ஆனால் அவ்வளோ பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நான் ஒயிட் டைகர் இன்னும் ஒயிட்டாக இருக்கும்னு நினச்சேன். நம்ம நோட் புக்கில் இருக்க கவர் பேஜில் இருக்க அதில் வர பிக்சர்ஸை நம்பி ஒரு செக்ஷனில் மான் அவ்வளவும் கூட்டமாக சூப்பராக இருந்துச்சு. இளமன்றியோட முள்ளை பார்க்கும்போதே அவ்வளோ ஷார்ப்பனாக இருந்துச்சு. பட்டுக்குட்டி நைட்டு ட்ரெயினில் தூங்காதனால இப்போயே தூங்கிட்டா. ஆஸ்ட்ரிச் பார்க்கவே அவ்வளோ பெருசாக செம்ம ஹைட்டாக இருந்துச்சு, அவ்வளோ கழுத்தே பெருசாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஸ்னேக் லேண்டுக்கு தான் போனோம். செம்ம நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் இருந்துச்சு. அனகோண்டாவே நிறையா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் மூவ் பண்ணுற அனகோண்டா இந்த வட்டம் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். நான் எப்போ போகும்போது பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கும். இப்போ தான் அவன் நல்லா மூவ் பண்ணுறத பார்த்தேன். ஆனால் நிறைய அனகோண்டா செவனேன்னு சும்மா தான் படுத்துருந்துச்சு சுற்றிக்கிட்டு. நிறைய இக்வானா இருந்துச்சு. நம்ம ஸ்டார் டார்டாய்ஸ் பார்க்குறோம். அது அவ்வளோ குட்டியாக இருந்துச்சு, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தான் மூவ் பண்ணுச்சு.
இந்த ஸ்னேக் வந்து அவ்வளோ லென்த்தியாக ஹைட்டாக இருந்துச்சு, அவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் மூவ் பண்ணுச்சு. இந்த ஸ்னேக் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி வேகமாக வந்துச்சு, மண்ணில் கூட தலையை கூட தூக்கி பார்த்துச்சு. நெக்ஸ்ட்டு ராஜநாகம் பார்த்தோம். அது வந்து அவளோட தலையில் வந்து ஏதோ வரைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி ட்ரா இருந்துச்சு. இவ்வளோ பக்கத்தில் நான் இன்றைக்கி தான் இதை பார்க்குறேன், இவ்வளோ நேரம் க்ளோஸ்அப்லையும். நம்ம ஆக்டிவாக இருந்துச்சு இந்த ஸ்னேக்கு. கிளாஸுக்கு பக்கத்தில் இருந்தனால ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்த்த ஃபீல் இருந்துச்சு. இது நாக்க வெளியே நீட்டுறது கூட அவ்வளோ க்ளோஸ்அப்பில் சூப்பராக தெரிஞ்சிச்சு. செம்ம பெரிய அனகொண்டா நல்லா ஜாலியாக தண்ணிக்குள்ளே ஜில் பண்ணிகிட்ருக்கு. இது ஃப்ளையிங் ஸ்னேக்காம், பறக்குமா, என்னால் நம்பவே முடியல. பச்சை பாம்பு மாதிரி தான் இருந்துச்சு, கிரீன் கலரில். நாங்கள் ஆஃப்டர்நூன் லூலு மால் போயிருந்தோம். மாலெல்லாம் பார்க்க சூப்பராக பெருசாக செம்மையாக தான் இருந்துச்சு. ஆனால் வாங்குற மாதிரி எந்த ப்ரைஸும் நம்மளுக்கு செட் ஆகலை. நாங்கள் என்னென்ன வாங்கினோன்றதை ஷார்ட்ஸில் மறக்காமல் பாருங்கள். இது டே 2ஓட வீலாகு. கோயிலுக்கு பிற ஷாப்பிங், வீட்டுக்கு கிளம்பியாச்சு. என்ன பண்ணுற? பட்டுக்குட்டிக்கு அவள் பின்னாடி இருக்கிற ஒருத்தவர் எவ்வளோ லாங் ஹேர் வச்சுருந்தாருன்னு பாப்பா கூப்பிட்டு காமிச்சிட்டு இருந்தார் என்னோட ஹஸ்பண்ட். நாங்கள் டே 2க்கு வேறு ஹோட்டலில் சாப்பிட்டோம். அங்கே சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. இடியாப்பமும் கடலக்கறி தோசையும் சூப்பராக கிறிஸ்பியாக இருந்துச்சு. இந்த ஹோட்டல் பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த பிள்ளையார்லாம் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். நம்ம பார்க்குற பிள்ளையார் கோயிலுக்கு வெளியில் இருக்க அவுட்லுக்கு தான் நான் அந்த கோயிலுக்கு இந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஊரில் இருக்க கோயிலுக்கும் இங்கே இருக்க கோயிலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் பத்மநாபர் கோயில் இருந்துச்சு. நடந்தே வந்துட்டோம். சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. கிளைமேட்டும் நல்லா சில்லுன்னு லைட்டாக மழை தூரிக்கிட்டே இருந்துச்சு. இங்கே இருக்க கோயிலுக்கு போகணும்னா கண்டிப்பாக கேர்ள்ஸ் எல்லாம் சாரீ கட்டிட்டு போங்க, பாய்ஸ் எல்லாம் வேஷ்டி உடுத்திட்டு போங்க. கோவிலுக்கு முன்னாடி இருக்க தெப்பத்தில் அவ்வளோ ஃபிஷ் இருந்துச்சு. இருக்கவங்க நிறைய ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுறாங்க. நீ ஃபோட்டோ எடு. பட்டுக்குட்டியும் அவங்க டேடியும் நல்லா ஜாலியாக ரெயினை என்ஜாய் பண்ணிகிட்டே வாக்கிங்கில் வந்துட்டு இருந்தாங்க. நீங்களும் நல்லா கோபுரத்தை பார்த்து சாமி கும்பிட்டுக்கோங்க. இந்த வெக்கேஷனில் பாப்பாவை பார்க்கும்போது நிறையா டைமில் நான் மிஸ் பண்ணிட்டேன் வீடியோ எடுக்கும்போது. நெக்ஸ்ட் டைம் இதோட பெட்டராக பண்ணுறேன். ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லா வீடுமே ரொம்ப பழமையாக சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். டாட்டா, பாய்.